ஓம் சிவாய. வணக்கம் நேயர்களே, ஸ்பிரிச்சுவல் டிவி நேயர்களுக்கு லக்ஷ்மணான அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 8ஆம் தேதியிலேருந்து 14ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம். எப்போதுமே சொல்கிறதாங்க, லக்னத்துக்கு பாருங்கள். ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்குறது மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசாபுக்தி பலன்கள். உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் என்ன தசாபுக்தி அந்தரங்கள் வருதோ அதை மிங்கிள் பண்ணி பாருங்கள், ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். தனுசு ராசி. தனுசு ராசிக்கு பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி குரு. குரு பார்த்திங்கன்னா 1 4ஆம் அதிபதி. உங்களுக்கு 7இல் ஒரு வக்கரமாக இருக்குது. வக்கரமாக இருக்கும்போது மனைவி கொஞ்சம் பிடிவாதம் பிடிக்கிற மாதிரி விஷயங்கள், பார்ட்னர்ஸ் சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் பிடிவாதங்கள் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் நிறைய இருக்குது. சில நேரங்களில் ஏதாச்சும் நினச்சிட்டு ஐயோ இப்படி இருக்காங்களே அப்படி இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு பார்ட்னர்ஸ் நினச்சோ மனைவியை நினச்சோ கொஞ்சம் தூக்கம் வராமல் கொஞ்சம் தவிப்பீங்க. அந்த மாதிரி விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 2 3ஆம் அதிபதி 4இல் இருக்கும்போது சொத்துக்கெல்லாம் நல்ல லாபங்கள் வருது. ஒரு பழைய சொத்தை விற்றுட்டு புதிய சொத்துக்கள் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 4ஆம் அதிபதி 7இல் வக்கரமாக இருக்கும்போது தாயார் கொஞ்சம் பிடிவாதமாக இருப்பாங்க. அம்மாக்கிட்ட எது பேசினாலும் கொஞ்சம் அப்புறம் பார்த்துக்கலாம், உனக்கு என்ன தெரியும்னு சொல்லி கொஞ்சம் காலதாமதம் ஆகிறதுக்கான வாய்ப்புலாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். வண்டி வாகனங்கள் எல்லாமே ஓட்டும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஓட்டுங்க, ஓகேங்களா? அதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்பெக்டடான ஒரு இடத்துக்கு போகணுன்னா கொஞ்சம் முன்னாடியே கிளம்பிடணும். ஏன்னா நீங்கள் அது கொஞ்சம் லேட்டாக கிளம்பலான்னு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நடுவில் வண்டி கண்டி மக்கராச்சுன்னா அது மாட்டிப்பீங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக பிளான் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 5ஆம் அதிபதியான செவ்வாய் உங்களுக்கு ராசியில் இருந்தது கேதுடைய ஸ்தானத்தில் இருக்கும்போது குலதெய்வ வழிபாடுக்காக பிரயாணம் பண்ணலான்ற எண்ணங்கள் வரும். ஏன்னா 5 கேது சம்மந்தப்பட்டாலே பார்த்திங்கன்னா ஒரு ஆஞ்சநேயரோ அந்த மாதிரி சம்மந்தப்பட்ட கடவுளை தரிசனம் பண்ணுறது, கொஞ்சம் மனித உருவம் இல்லாத தெய்வங்களை வழிபடுறதுக்கான வாய்ப்புகளை நிறைய ஏற்படுத்தும். குலதெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயங்களை இப்போ ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஒரு 6ஆம் அதிபதியான சுக்கிரன் 12இல் இருக்கும்போது வேலை விஷயமாக நிறைய பிரயாணம் பண்ணுறமான சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. வேலையில் பார்த்திங்கன்னா ஒரு பெரும் பணம் வர மாதிரி இருந்தாலும் அதுக்கான செலவு நம்மளுக்காக காத்திருக்கும். அதுதான் பெரிய விஷயம். அதுக்கப்புறம் உங்களது துலா ராசிகள் 7ஆம் அதிபதியான குரு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வக்கரமாக இருக்கும். கணவன் மனைவிக்குனாலும் கொஞ்சம் ஈகோ கிளாஷஸ் வர்றதுக்கான வாய்ப்புலாம் இருக்குன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கும். சில நேரத்தில் கணவன் மனைவிக்காக 2 பேரும் கொஞ்சம் செலவு பண்ணுற மாதிரி சூழ்நிலையை ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் 8ஆம் அதிபதியான சந்திரன். 8ஆம் அதிபதியான சந்திரன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு முதலில் பார்த்திங்கன்னா வீடு நிலப்புலன்கள் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் ஒரு சில நெருக்கடிகளை ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிரயாணங்களில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். ஏன்னா பிரயாணம் சம்மந்தமான விஷயங்களும் கொஞ்சம் சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ் வர்றதுக்கான கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 10ஆம் அதிபதியான புதன். 10ஆம் அதிபதி புதன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ 12இல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் நிறைய அலைச்சல்கள் கொஞ்சம் விரயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பெல்லாம் நிறைய இருக்குங்க. 11ஆம் அதிபதி சுக்கிரனும் 12இல் இருக்கும்போது மூத்த சகோதரருக்கு நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பெரிய லாபத்துக்கான பெரிய அலைச்சல்கள் அங்கங்கே பிளான் பண்ணிட்டு போவீங்க. பட் ஆனால் கொஞ்சம் ஸ்லோவாக டவுனாக நடக்கிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. மற்றபடி என்னங்க, இதுவரை பார்த்தது பொது பலன்கள். இப்போ பார்க்கும்போது தசாபுக்தி பலன்கள். தனுசு லக்னமாக இருந்து சூரியன் தசாபுக்தி அந்த சூரியன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவார் அப்படிங்கும்போது சூரியன் உங்களுக்கு 12இல் இருக்காருங்க. 9ஆம் தேதி 12இல் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் பண்ணுற மாதிரி விஷயங்களை ஏற்படுத்தும். அது மாதிரி சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயத்துக்காக நிறைய பிரயாணம் பண்ணுற மாதிரி சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. தனுசு லக்னமாக இருந்து சந்திரன் தசாபுத்தி சந்திரன் பார்த்திங்கன்னா ஒரு மன உளைச்சலான விஷயங்கள் கொஞ்சம் திங்கக்கிழமையில் தேவையில்லாத ஒரு விஷயத்தை நினச்சி புலம்புவீங்க. அதுக்கப்புறம் பிரயாணங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. தனுசு லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தினா செவ்வாய் பார்த்திங்கன்னா ஒரு ராசியிலேருந்து கேதுடைய சாரத்தில் இருக்கும்போது பிரயாணங்கள் ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டான சூழ்நிலை ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லை குலதெய்வத்துக்கு வழிபாட்டுக்காக கொஞ்சம் பிரயாணம் பண்ணலாம், வெளியூர் போகணும் அப்படிங்கிற எண்ணங்களை எல்லாம் கண்டிப்பாக ஏற்படுத்தும். தனுசு லக்னமாக ராகு தசாபுத்திரம். ராகு உங்களுக்கு 3இல் இருந்து நிறைய தைரியங்கள் நல்ல ஒரு பெரிய லெவலில் வரணுங்கிற ஒரு எழுச்சியெல்லாம் கொடுப்பீங்க. எப்படி தான் சாதிச்சே ஆகணுங்க, எப்படியாவது ஒரு வழி பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி வெறித்தனமாக செயல்பட ஆரம்பிப்பீங்க. அதெல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். தனுசு லக்னமாக குரு தசாபுத்தியான குரு 4 7ஆம் அதிபதி 4இல் அதிபதி 7 இருக்கும்போது கொஞ்சம் சோம்பேறித்தனம் அதிகமாக இருக்கும். போஸ்ட்பான் பண்ணலாம். ஏன்னா ஒரு வக்ர கிரகமாகும்போது கால தாமதம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புலாம் கொஞ்சம் நம்மளாவே ஸ்பீடப் பண்ணிவிட்டு அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்புலாம் கவனமாக பார்க்கணும். தனுசு லக்னமாக இருந்து சனி தசாபுத்தினா சனி பழைய வீடு சொத்துக்களை வைத்து புதிய சொத்து வாங்கலாம், பழைய வண்டியை கொடுத்து புது வண்டி வாங்கலாங்கிற எண்ணங்களை எல்லாம் கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதே மாதிரி தாயாரோட உடல்நலம் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது, கொஞ்சம் பார்த்துக்கணும்.
அதுக்கப்புறம் தனுசு லக்னம் வந்து புதன் திசை வந்து புதன் வந்து பார்த்தா 7 10ஆம் அதிபதி. ஸோ 7 10ஆம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவார் அப்படின்னும் போது அது 12ல் இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயத்துக்காக கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். தொழில் ரீதியான விஷயங்கள் கொஞ்சம் விரயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. தனுசு லக்னமாக வந்து கேது திசை வந்து கேது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9லிருந்து அது 12ஆம் அதிபதியுடைய சுக்கிரனுடைய சாரத்தில் போகும்போது பிரயாணங்கள் வந்து ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்கும், நிறைய அலைச்சல்கள் இருக்கும். சில பேர் ஆன்மீக பிரயாணம்னு சொல்லிட்டு அங்கங்கே சுற்றிக்கிட்டு இருப்பீங்க. அப்பாவுடைய உடல்நலம் சம்மந்தமான விஷயங்களுக்காக கொஞ்சம் செலவு பண்ணுற மாதிரி சூழ்நிலை சில பேருக்கு ஏற்படுத்துங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது தனுசு லக்னமாக வந்து சுக்கிர திசை. சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் அதிபதி 12ல் வேலை விஷயமாக நிறைய பிரயாணங்கள் இருக்கும். அதனால் கொஞ்சம் வந்து டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்கும். வேலையில் வந்து என்னடா அது இந்த மாதிரி போட்டு வாட்டுறாங்கிற சூழ்நிலை ஏற்படுத்தும். கடன் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் அதீதமான வட்டி போதும் அப்படிங்கிற ஃபீலிங்கை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. மற்றபடி என்னை பொறுத்த ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணுவோம். கண்டிப்பாக அடுத்த லெவல் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. இப்போ பார்க்கப்பட்டு டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து இந்த வாட்டி நம்ம பார்க்குற டாபிக் என்னென்னா, குலதெய்வம் தெரியாதவர்கள் எந்த தெய்வத்தை வணங்கலாம். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா குலதெய்வமே தெரியாது. ஏன்னா அப்பா ஒரு ஊரில் இருந்திருப்பாங்க, அம்மா ஊரில் வந்துருப்பாங்க, எல்லாம் மைக்ரேட் ஆகி வருவாங்க, சில பேர் வீட்டை விட்டு ஓடி வந்திருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் வரும்போது அவங்க பூர்வீகமே கட்டாயிடும். ஸோ அப்பா வழியிலையும் தெரியாதுங்க, அம்மா வழியும் தெரியாதுங்க, எனக்கு என்ன குலதெய்வம்னே தெரியாது. ஆனால் எனக்கு குலதெய்வம் வந்து கும்பிட்டா நல்லதுன்னு சொல்கிறாங்க, என் ஜாதகத்தை குலதெய்வத்தை போய் பாருங்கன்னு சொல்கிறாங்க, ஆனால் என்னால் முடியலைங்க அப்படின்னு சொல்கிறவங்க எந்த தெய்வத்தை வணங்குறதுனால நமக்கு வந்து அந்த குலதெய்வம்க்கான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இப்போ இதில் பார்க்க போகிறோம். ஸோ குலதெய்வத்துக்கான முக்கியமான தெய்வம். ஸோ இப்போ இந்த குலதெய்வம்னா ஏகப்பட்ட குலதெய்வங்கள் இருக்குங்க. நீங்கள் வந்து அந்த குலதெய்வத்தோடைய சாயில் பார்த்திங்கன்னா நிறைய கருப்பர் வருவார், நிறைய தெய்வங்கள் ஓகேங்களா. கருப்பர், முனியன், அப்புறம் ஏகப்பட்ட தெய்வங்கள் வந்து கிராம தேவதைகளாக, அதாவது நம்ம குடும்பத்தோடு இறந்து போய் அவங்களே தெய்வமாக வழிபடுறவங்க இருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வழியாக குலதெய்வத்தை வந்து வழிபடணும். இதுதான் குலதெய்வ செக்டார்லேயே வரும். இல்லை என்ன முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம்னா, ஒரு 14 தலைமுறை 15 தலைமுறைலாம் வந்து அந்த கோயிலில் போய் நின்று அவங்க வந்து வழிபாடு பண்ணியிருப்பாங்க. அந்த இடத்துல போய் நின்று நம்ம வழிபாடு பண்ணும்போது நமக்கு அந்த நல்ல ஒரு வைப்ரேஷன், நம்ம தாத்தா முப்பாட்டன் உட்காந்து பூஜை பண்ண இடத்துல நம்ம பண்ணும்போது அது கிடைக்குங்கிறது வந்து ஐதீகம். பட் இருந்தாலும் சில பேருக்கு வந்து அந்த பாக்கியம் கிடைக்கிறதில்ல. ஏன்னா வந்து குலதெய்வம் எனக்கு தெரியல, அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்போது இதுக்கு வந்து யார் அந்த தெய்வம்னா ஹரிஹர சுதன் ஐயப்பனை தான் பார்க்கணும். நீங்கள் வேணால் பாருங்கள், ஐயப்பனை பாருங்கள், அது வந்து கருப்பு உடை அணிஞ்சு தான் போவாங்க. அது மட்டும் இல்லாமல் அது ஹரியும் சிவனும் கலந்த ஒரு கலவையானவர் தான். அவர் வந்து ஒரு எப்படிப்பட்டவனோ அவர் ஒரு வாரியர் தான். ஸோ வாரியர்னும் போது அவர் சண்டைக்கு போயிருக்கார், வில் எடுத்து போயிருக்கார். அதேமாதிரி கருப்பு உடை உடுத்தி தான் போவாங்க. ஏன்னா வந்து ரொம்ப கொஞ்சம் ஆச்சாரமான தெய்வம், கொஞ்சம் எமோஷனலான தெய்வம் தான் வச்சுப்போமே. பிரம்மச்சரியம் உள்ள ஒரு தெய்வம் தான். அதனால் வந்து யாருக்கெல்லாம் குலதெய்வம் தெரியாதோ அது குலதெய்வத்துக்கான ஹெட் குவார்ட்டர் யாரானா ஹரிஹர சுதன் ஐயப்பன் தான். ஸோ நீங்கள் வந்து எந்த தெய்வம் உங்களுக்கு குலதெய்வம் தெரியலனாலும் நீங்கள் ஐயப்பனை வணங்கும்பொழுது சிறப்பான பலன்கள். அது எப்படி வணங்கணும் அப்படின்னும்போது, சனீஸ்வர பகவான் உங்கள் ஜாதக கட்டத்தில் எங்கே இருக்கிறாருன்னு பார்த்துக்கோங்க. அந்த கிழமைகளில் போய் நீங்கள் வழிபாடு பண்ணிங்கன்னா ரொம்ப அற்புதமான பலன்களே கிடைக்கும். இதுதான் ரொம்ப ஈஸியான வே ஓகேங்களா. அது ஐயப்பனை எப்போ வணங்கணும், அந்த சனீஸ்வர பகவான் எந்த கட்டத்தில் இருக்கார். இப்போ உதாரணம் சொல்லப்போனால் சனீஸ்வர பகவான் வந்து இப்போ சப்போஸ் வந்து மேஷத்தில் இருக்காருன்னு வைங்களேன். ஸோ லைனாகவே சொல்லிட்டு வரேன். ஸோ மேஷத்தில் வந்து சனீஸ்வர பகவான் இருக்கான செவ்வாய்க்கிழமைகளில், அதாவது மேஷம் விருச்சிக ராசிகளில் சனீஸ்வர பகவான் உங்கள் ஜாதகத்தில் இருந்தாருன்னா நீங்கள் வந்து செவ்வாய்க்கிழமைகளில் ஐயப்பனை வணங்குவது ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கும். அதே மாதிரி வந்து ரிஷபம் துலாம் ராசிகளில் சனீஸ்வர பகவான் இருக்காருன்னா நீங்கள் வெள்ளிக்கிழமைகளில் வந்து நீங்கள் போய் அந்த ஐயப்பனை வணங்குவது ரொம்ப சிறப்பான பலன்கள் இருக்கும். அதே மாதிரி மிதுனம் கன்னியில் வந்து உங்களுக்கு சனீஸ்வர பகவான் இருக்காருன்னா புதன்கிழமைகளில் வந்து ஐயப்பன் வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பான ஒரு நல்ல விஷயத்தை கொடுக்கும். அதுக்கப்புறம் சந்திரன், அதாவது கடக ராசியில் வந்து உங்களுக்கு சனீஸ்வர பகவான் இருக்காருன்னா நீங்கள் வந்து திங்கள் கிழமைகளில் வந்து அந்த ஐயப்பன் வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். சிம்ம ராசியில் சனீஸ்வர பகவான் உங்கள் ராசியில் இருக்காருன்னா ஞாயிற்றுக்கிழமைகளில் வந்து சனீஸ்வரன் அந்த ஐயப்பன் வழிபாடு ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து தனுசு மற்றும் மீன ராசிகளில் சனீஸ்வர பகவான் இருக்காங்கன்னா வியாழக்கிழமைகளில் வந்து நீங்கள் போய் வந்து சனீஸ்வர பகவானை வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி சனிக்கிழமைகளில் அதாவது வழிபாடு பண்ணோன்னா உங்களுக்கு வந்து மகரம் மற்றும் கும்பத்தில் உங்களுக்கு வந்து சனீஸ்வர பகவான் இருக்காருன்னா நீங்கள் சனிக்கிழமைகளில் வந்து போய் வழிபாடு பண்ணுங்கள், ரொம்ப சிறப்பான பலன்கள் கிடைக்கும். ஸோ இது வந்து அந்த ராசியில் இருக்கிற சனி உங்களுடைய ஜாதகத்தில் எங்கே இருக்கிறாரோ
அதை வந்து நம்ம சொல்லியிருக்கோம். நீங்கள் அதை பாயிண்ட் அவுட் பண்ணி பாருங்கள். ரொம்ப அற்புதமான பலன்கள். நீங்கள் குலதெய்வத்தை நீங்கள் போய் வழிபட்டு பண்ணுற அந்த ஒரு பலன் கண்டிப்பாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த தெய்வத்தை வணங்குறதுல பௌர்ணமி காலங்களிலும் அமாவாசை காலங்களும் உங்கள் குலதெய்வம் என்ன வேணா இருக்கட்டும், ஐயப்பனை நினச்சிட்டு வணங்குங்க. வீட்டில் அற்புதமான பலன்களை தேடி வரும். குலதெய்வத்திற்கான அனைத்து பலன்களும் உங்களுக்கு கிடைக்க வாழ்த்துக்கள் சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம்.